போராட்டம்ங்கிறதே உங்களுக்கு தெரியும், அது உணர்வுபூர்வமானது, அது உரிமைக்கானது. இப்போ இதில் நீங்கள் ஆழமாக இது பார்க்கணும். இது நீங்கள் போராடுகிற மக்களின் வழியிலிருந்து இதை பார்க்கணும். இது எடுக்கும்போது என்னவா எடுத்தீங்க? வேலைக்கு எடுக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் எப்படி அரசு பணி தான், இன்னைக்கு நேற்று அவங்க செய்யலை. இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது, மாநகர தந்தையாக இருக்கும்போது சிங்கப்பூருடைய நிறுவனம் ஓனிக்ஸுக்கு கொடுத்தாரு. அந்த நிறுவனம் என்னாச்சு? அமைதியாக இருக்கு. நீங்கள் அந்த நிறுவனம் எங்கே? அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் ஒரு 11 மண்டலங்களுக்கு மேலே அது ஸ்வீடனாப்பா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரித்து இந்த ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு குப்பையல்ற இதை கூட நம்ம வச்சுக்கிற முடியாது. ஏற்கனவே கல்வியை கொடுத்தாச்சு, மருத்துவம் கொடுத்தாச்சு, குடிநீர் விநியோகம் கொடுத்தாச்சு, மின் உற்பத்தி விநியோகம் கொடுத்தாச்சு, போக்குவரத்து கொடுத்தாச்சு, எல்லாவற்றையுமே கொடுத்தாச்சு. கடைசியாக இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையாக வச்சுக்கிற இந்த தூய்மை பணியாளர்களையும் முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புறதை எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாட்டின் மதிப்புமிக்க நீதி மக்களுக்கு இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அந்த போராட்டம். அப்போ மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு இருந்து அதை அப்புறப்படுத்துங்கிறது உத்தரவுன்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள் போகிறவங்க, சாலையில் போகிறவங்க தான் பொதுமக்கள். சாலை ஓரத்தில் நின்று போராடினவங்க பொதுமக்களா இல்லையா? மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதில் நியாயம் இருக்கா இல்லையா? இந்த கோரிக்கையை வச்சு இல்லையா? இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்தில் இருந்து உட்கார்ந்து போராடினதான் பொதுமக்களுக்கு இடையூறா? இப்போ 13-14 நாட்களாக குப்பை எல்லாமே சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது. அந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா? நாட்டின் மதிப்புமிக்க, மேன்மைமிக்க, மாண்புமிக்க நீதி இதை ரசிக்குதா? நள்ளிரவில் அடித்து இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செஞ்சு வாகனத்தில் ஏற்றி, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது, குடிக்க தண்ணீர், முறையான உணவு இல்லாது இப்படி அலக்களிக்கிறத. இப்போ இந்த மண்டபத்தில் தானே இருந்தாங்க. எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறாங்க, விடுதலை பண்ணிட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை போராடி இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டிருக்கோம். விடுதலை, உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய வீடு வீடுக்கு போய் பேருந்தில் இறக்கி விடுற பழக்கம் இல்லையே. இப்போ 60 பேர் அந்த வண்டிக்குள்ள இருக்காங்க, 60 வீட்லையும் போய் இறக்கி விடுமா? எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுவீங்க. இப்போ நான் வர்றேன்னு அள்ளி அப்புறப்படுத்திடுவீங்க. இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறப்படுத்துவீங்களா? ஏன் மறைக்கிறீங்க? அவங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற தானே செய்யணும். இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும்போது கண்டுக்காமல் இருந்த இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரம், இன்னைக்கு காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு, மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், இறந்து போனால் 10 லட்சம் நிவாரண தொகை கொடுக்குறோம்னு அறிவிக்கிறது. ஏதாவது நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நாடகத்தை, இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்கள் நம்ப சொல்றீங்களா? நீங்கள் சொன்ன வாக்குறுதி தான் நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு, அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. இது மேலும் மறுபடியும் இதுதான் இந்த இனிப்பு, பசப்பு, ஏமாற்று வார்த்தைகள். நாங்கள் வந்தால் நீங்கள் வந்தால் நீங்கள் பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம். காலை உணவு கொடுக்க போகிறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனமா? இறந்தால் 10 லட்சம் நிவாரணம் கொடுக்க போகிறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு? கொடுக்க போகிறது யார்? அந்த நிறுவனம் கொடுக்க போகுதா, அரசு கொடுக்க போகுதா? அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்கிறதுக்கு அரசு, அங்கே போய் செத்து போனால் அரசியா நிவாரணம் கொடுக்கணும்? யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்து காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு 10 லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது.